ஹாய் விவோஸ். முதல்வர் ஸ்டாலினிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்ட ஆளுநர் பதவி பறிப்பு, நீதிமன்றம் அதிரடி நடவடிக்கை, கலக்கத்தில் பாஜக. அதாவது தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களை கிடப்பில் வைத்திருக்கும் தமிழக ஆளுநர் ரவியின் செயல்பாட்டிற்கு எதிராகவும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு உடனே உத்தரவிடக் கோரியும் உச்சநீதிமன்றத்தில் கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி தமிழ்நாடு அரசு சார்பில் அவசர வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. இதற்கிடையே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட 10க்கும் மேற்பட்ட மசோதாக்களை ஆளுநர் ரவி ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்பினார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடத்தப்பட்டு ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதாக்கள் மீண்டும் நிறைவேற்றப்பட்டது. மேலும் அந்த மசோதாக்கள் மீண்டும் ஒப்புதலுக்காக கடந்த நவம்பர் 18ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக ஆளுநர் ரவி அனுப்பி வைத்தார். இரண்டாவது முறையாக நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களை ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்பியது மீண்டும் சர்ச்சை ஏற்படுத்தியது. ஆளுநர் காலத்தை வீணடிப்பதற்காக இவ்வாறான காரியங்களில் ஈடுபடுகின்றார் என திமுகவினர் கருத்து தெரிவித்தனர். இந்த நிலையில் நாளை ஆளுநருக்கு எதிரான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் கூடுதல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவில் கடந்த நவம்பர் 18ஆம் தேதி சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் தற்பொழுது மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்கள் மீது தமிழ்நாடு ஆளுநர் ரவி உடனடியாக ஒப்புதல் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்துள்ள இந்த கூடுதல் மனுவில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் இந்த மனு விசாரணைக்கு வரும்பொழுது கண்டிப்பாக ஆளுநர் தரப்பு தமிழக அரசிடம் மன்னிப்பு கேட்கக்கூடும் என்றும் அதே சமயம் ஆளுநர் பதவிக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் கூறப்படுகின்றது. அந்த அளவுக்கு தற்பொழுது தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கில் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு சார்பில் மிக மிக வலுவான ஆதாரங்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி பாஜகவினரை அதிர்ச்சியடை வைத்துள்ளது. இதன் காரணமாக இந்த வழக்கில் இருந்து தப்பிக்க ஆளுநர் தரப்போ இப்பொழுது பல வேலைகளில் ஈடுபட்டு உள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளது. ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கம்பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.